கல்கிச போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி GW மில்டன் சமரகோனின் மரணம் தற்கொலையாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. கொடகம பகுதியில் உள்ள நீர்நிலையொன்றிலிருந்து அவரது சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு கிடைத்த அழைப்புக்கு அமைய போலீஸ் அதிகாரியின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டது. நேற்றிரவு கடமையை நிறைவு செய்து இன்று காலை 8:20 அளவில் வருகை தந்தேன். அதன்போது இந்த நீர்நிலையில் ஒருவரின் சடலம் இருப்பதனை அவதானித்தேன். அவரது காலுக்கு கீழ் துப்பாக்கி ஒன்று காணப்பட்டது. அதனை அடுத்து 119 என்ற இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி தெரிவித்தேன். உயிரிழந்துள்ள போலீஸ் பொறுப்பதிகாரி GW மில்டன் சமரகோன் மேல் மாகாண போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் கல்கிச குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். உயிரிழந்த போலீஸ் உத்தியோகத்தரின் வலது கைக்கு மேற்பகுதியில் துப்பாக்கிச்சூடு காணப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலத்துக்கு அருகிலிருந்து அவர் கடமைக்காக பயன்படுத்துகின்ற துப்பாக்கியும் தேசிய அடையாள அட்டை மற்றும் போலீஸ் அடையாள அட்டை ஆகியனவும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 1989 ஆண்டு உப போலீஸ் பரிசோதகராக போலீஸ் சேவையில் இணைந்து கொண்ட சமரகோன் நாட்டின் பல பாகங்களிலும் கடமையாற்றியுள்ளார். 2 பிள்ளைகளின் தந்தையான அன்னார் நுகைகொட பகுதியில் வசித்து வந்ததாகவும் போலீசார் கூறினர். 2005 ஆண்டு முதல் அவர் குற்றப்புலனாய்வு பிரிவில் கடமையாற்றி வந்துள்ளார். குறிப்பாக யுத்தம் நிறைவடையும் கால பகுதியிலும் அதற்கு முன்னரும் குற்றப்புலனாய்வு பிரிவில் மிக சிறந்த முறையில் கடமையாற்றிய திறமையான ஒருவர். கல்கிச போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய அவர் நேற்று மாலை 5:50 அளவில் திகிவல போலீஸ் நிலையத்துக்கு வருகை தந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். அவரது கடமை நேர துப்பாக்கி இதுவரை காலமும் திகிவல போலீஸ் நிலையத்திலே இருந்தது. கல்கிச போலீசுக்கு கொண்டு செல்வதாக கூறி நேற்று 5:50 அளவில் திகிவல போலீஸ் நிலைய தகவல் பதிவேட்டில் கையொப்பமிட்டு துப்பாக்கி எடுத்துச் சென்றுள்ளார். பெரும்பாலும் இது தற்கொலையாக இருக்கலாம். அதற்கான சில காரணங்கள் அவர் வசம் காணப்பட்டன. எனினும் அது கடமையுடன் தொடர்புடைய பிரச்சனை அல்ல. நீதவான் விசாரணைகள் இன்று பிற்பகல் இடம்பெற்றதுடன் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகள் நாளை இடம்பெற உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர்.